எஸ்கே யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், முதல் காணொளியில் நாங்கள் பார்த்துருப்போம் சார்பெழுத்து கண்ட பிரிவு எல்லாம் ஆயுத எழுத்து, வரி வடிவில் ஏற்படும் மாற்றம், ஒளி வடிவில் ஏற்படும் மாற்றம் என்று சொல்லி மூன்றாக பிரித்து பார்த்துருப்போம். அந்த வரி வடிவில் ஏற்படும் மாற்றமும் ஆயுத எழுத்தும் அந்த அதே வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஒளி வடிவில் ஏற்படும் மாற்றம். ஒளி வடிவில் என்றால் சத்தத்தில் ஏற்படுகிற மாற்றம். ஒளி வடிவில் ஏற்படுகிற மாற்றம் வந்து ரெண்டு பிரிக்கலாம். அதாவது என்னென்னு சொன்னால், நாங்கள் இருக்க சொன்னாங்க சார்பெழுத்துக்கள்னு சொன்னால் ஒரு சத்தம் ஒளி வந்து சத்தம் கூட வரலாம், அல்லது குறைஞ்சி வரலாம், அல்லது வரி வடிவில் மாற்றம் ஏற்படலாம். மற்ற ஆயுத எழுத்து, அந்த ஆயுத எழுத்தும் வரி வடிவில் ஏற்படும் மாற்றம் முதல் காணொலியில் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் ஒளி வடிவில் ஏற்படும் இடத்துல ஒளி கூடி ஒலிப்பது, ஒளி குறைந்து ஒலிப்பது, ஒளி கூடி ஒலிப்பது, ஒளி குறைந்து ஒலிப்பதுன்னு சொல்லி ரெண்டா பிரித்து போட்டு இந்த வீடியோ. அப்போ நாங்கள் இந்த ஒளி குறைந்து ஒலிப்ப வேண்டும் சொன்னால், ஒளி குறைந்து ஒலிப்ப வேண்டும் சொன்னால் என்ன அர்த்தம்? மாத்திரையில் குறைந்து ஒலிப்பவை. மாத்திரை கூடி வரும், இதில் மாத்திரை குறைந்து வரும். மாத்திரை வந்து குறைந்து வரும். இதில் வந்து நாங்கள் முதல் பார்க்க போகிறோம் மாத்திரையில் வந்து ஒளி குறைந்து ஒலிப்பவை. ஒளி குறைந்து ஒலிப்பவையில் வந்து குற்றியல் உகரம், ரெண்டாவது குற்றியல் இகரம், மூன்றாவது ஐகார குறுக்கம், நாலாவது ஔகார குறுக்கம், அஞ்சாவது மகர குறுக்கம், ஆறாவது ஆயுத குறுக்கம். இங்கே பாருங்க, எல்லாம் குறுக்கம். குறுக்கம்னு சொன்னால் குறைகிறது. குற்றியலுகரம் குறைஞ்சு குற்றியலுகரம் குற்றியலுகரம் குற்றி குறைகிறது குறைகிறது குறையிற 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 இவ்வளவு வந்து குறைந்தொழிப்பவை. அதாவது மாத்திரையில வந்து குறைஞ்சொழிச்சா வந்து அது வந்து ஒளி குறைந்தொழிப்பவை தான் மாத்திரையில குறைந்தொழிப்பவை. மாத்திரையின் அளவு வந்து குறைஞ்சொழிக்கும். உதாரணத்துக்கு ஒரு மாத்திரை வந்து அரை மாத்திரை வருது, ஒன்றரை மாத்திரை வந்த ஒரு மாத்திரை வருது. அப்படியான சொற்களை வந்து நாங்கள் வந்து ஒளி குறைந்தொழிப்பவை என்று சொல்லி இந்த 6 பிரிவாக பார்க்க போகிறோம். அதில் வந்து நாங்கள் முதலாக வந்து குற்றியலுகரத்தை பற்றி பார்க்க வந்து குற்றியலுகரம். குற்றியலுகரம் என்று சொன்னால் இறுதியில் ஒரு சொல்லின் இறுதியில் வல்லின எழுத்தின் மேல் உகரம் ஊனாண்ட உகரம் சேர்ந்து வந்தா சேர்வது குற்றியல் உகரம். அதாவது ஒரு சொல்லுண்ட இறுதி எழுத்து வல்லின எழுத்தா இருக்கணும். அந்த வல்லின எழுத்துல உகரம் என்ற சொல் சேர்ந்து வந்தா அது குற்றியல் உகரம் சொல்றது. வல்லின எழுத்துக்கள் வந்து வல்லின எழுத்து 6 எழுத்து. இந்த 6க்கு மேலேயும் உகரம் வந்தா
இக்கு மேல இக்கு மூணாம் சேர்ந்தா கூணா, இச்சு மூணாம் சேர்ந்தா சூனா, இட்டு மூணாம் சேர்ந்தா டூனா, இப்பு மூணாம் சேர்ந்தா பூனா, குசூடு தூபூரு. அதாவது குட்டியலுகிற எழுத்துக்கள் இந்த ஆறும் தான். குட்டியலுகிற எழுத்துக்கள் வந்து இதுதான் அந்த ஆறு எழுத்தும். அதாவது வல்லினத்துக்கு மேல உகரம் ஏறி வர குட்டியலுகிற 6 எழுத்தும் இந்த 6 எழுத்து தான். அதாவது ஒரு சொல்லின் பின்னுக்கு இறுதி எழுத்தா இந்த 6ல ஏதாவது ஒரு எழுத்து வந்தா தான் அது வந்து குட்டியலுகரம். அதாவது வல்லின எழுத்தின் மேல் உகரம் சேர்ந்து வந்தா அது குட்டியலுகரம். இலகுவா கண்டுபிடிக்கலாம். நீங்க ஒரு சொல் தந்தா அதை இறுதி எழுத்த பாருங்க. இந்த குசுறு துபுரு என்ற இந்த 6 எழுத்துல ஏதாவது ஒன்று இருந்தா அது வந்து குட்டியலுகரம். அதுக்கு பிறகு நாங்கள் அதில் பிரிவுகளை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். இந்த குட்டியலுகரம் வந்து நாங்கள் 6 வகையா பார்ப்போம். அதாவது ஒன்று உயிர் தொடர் குட்டியலுகரம், குட்டியலுகரம். ரெண்டாவது நடித்தொடர், மூன்றாவது வெண்தொடர், நாலாவது மென்தொடர், அஞ்சாவது இடைத்தொடர், ஆறாவது ஆயுதத்தொடர். முதலாவது நாங்கள் உயிர் தொடர் குட்டியலுகரத்துக்குரிய உதாரணத்தை பார்ப்போம். அரசு, எருது, பயறு. சும்மா ஒரு 2-3 உதாரணத்தை போட்டு வைக்கிறேன்னா. அடுத்த நடித்தொடர் குட்டியலுகரம் காசு, தோடு, சோறு. வெண்தொடர் குட்டியலுகரம் பாட்டு, காற்று. மென்தொடர் குட்டியலுகரம் கன்று, பஞ்சு. குட்டியலுகரம் சார்பு, மார்பு, மூழ்கு. ஆயத்தொடர் குட்டியலுகரம் எஃகு, அஃகு, இஷு, வண்டு. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் உயிர் தொடர் குட்டியலுகரம், நடுத்தொடர் குட்டியலுகரம், வெண்தொடர் குட்டியலுகரம், மென்தொடர் குட்டியலுகரம், இடத்தொடர் குட்டியலுகரம், ஆயத்தொடர் குட்டியலுகரம். உயிர் தொடர் குட்டியலுகரம் வேண்டா உயிர் எழுத்து. உயிர் தொடர் குட்டியலுகரம் வேண்டா உயிர் வார குட்டியலுகரம். சரியா? பாருங்க. அரசு. நாங்கள் முதல்ல என்ன பார்க்க போறோம்? ஒரு சொல்லு தந்தா அதில் இறுதி எழுத்துல வல்லின எழுத்து இருக்கா? இருக்கு. குசுறு துபுரு, அதாவது குட்டியலுகர சொல் வந்திருக்கா? வந்திருக்கு. சூனா வந்திருக்கு. அப்ப இதை பிரிச்சோம்னு சொன்னா இச்சக உ, வல்லினத்துக்கு மேல உகரம் ஏறி இருக்கு, குட்டியலுகர சொல். எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பார்க்க போறோம். அந்த குட்டியலுகர சொல்லுக்கு முன்னுக்குள்ள சொல் என்ன, எழுத்து என்ன? அதாவது இந்த அரசுன்றது குட்டியலுகர சொல், இந்த சூனா வந்து குட்டியலுகர எழுத்து, இந்த குட்டியலுகர எழுத்துக்கு முன்னுக்குள்ள எழுத்து ராணா. இந்த ராணா பிரிச்சோம்னு சொன்னா இர் சக ஆ. இதுல ஆனா என்ற எழுத்து வந்து ஆனா என்ற எழுத்து வந்து உயிர் எழுத்து. அப்ப இது வந்து உயிர் தொடர் குட்டியலுகரம். வடிவா பாருங்க. நாங்க முதல் பார்க்க போறோம். ஒரு சொல்லு தருவினம். அரசு என்ற சொல் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். அரசு என்ற சொல்லுல பின்னுக்கு வந்து கடைசியில வர எழுத்து வந்து வல்லினத்துக்கு மேல உகரம் ஏறுனா குட்டியலுகர சொல்லான்னு பார்ப்போம். அதுல குட்டியலுகர சொல் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். பூசூடு தூபூரு இவ்வளவு வந்து வல்லின எழுத்துல உகரம் ஏறுன சொல். அதுல இந்த சூனாண்ட எழுத்து வந்து சரியா இருக்கு. அப்ப அது வந்து வல்லின எழுத்து. அந்த வல்லின எழுத்துல உகரம் ஏறி இருக்கு. அப்ப அது வந்து குட்டியல் உகர எழுத்து. இந்த சூனானது குட்டியலுகர எழுத்து. அது வந்து ஓகே சரியண்டா. பிறகு நாங்கள் இந்த சொல்ல வந்து குட்டியலுகர சொல்லுன்னு பார்ப்போம். அப்போ இந்த குட்டியலுகர சொல்லுல வந்து நாங்கள் எந்த வகையான குட்டியலுகரம் என்று கண்டுபிடிக்கிறதுக்காண்டித்தான் அந்த குட்டியலுகர எழுத்துக்கு முன்னுக்குள்ள எழுத்தை பார்ப்போம்.
இந்த முன்னுக்குள்ள எழுத்து உயிர்மெய் எழுத்தா இருந்தால் அதை நாங்கள் பிரித்து பார்ப்போம். மெய்யெழுத்தும் உயிரெழுத்தையும் பிரித்து பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு பின்னுக்கு வர்றது உயிரெழுத்து. இப்போ இதில் வந்து உயிரெழுத்தா வாரபடியாக இது வந்து உயிர் தொடர் கூட்டிடுவோம். விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். காசு, தோடு, சோறு. இதில் பாருங்க, இதில் நாங்கள் உதாரணத்துக்கு தோடண்டு எழுத்த அழுத்தம்னு சொன்னால் கடைசியில் இந்த இந்த சொல்லில் வர கடைசி எழுத்து என்ன? லூனா. இது வந்து குட்டியில் வர சொல்லா, குட்டியில் வர சொல். இந்த இட்டனாக்கு மேலே ஊனா ஏறி வாரபடியா இது வந்து குட்டியில் உகிற சொல். அப்போ எங்களுக்கு வந்து இந்த எழுத்து வந்து இந்த எழுத்து வந்து குட்டியில் வர எழுத்துன்றபடியா இந்த சொல் வந்து குட்டியில் வர சொல். இப்போ நாங்கள் வந்து அதுக்கு முன்னுக்குள்ள சொல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னுக்குள்ள சொல் தோவண்ணா. இந்த தோவண்ணான்றது நேரடியாக நாங்கள் நடில் எழுத்துன்றே எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் பிரித்து பார்க்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து இதில் வந்து 3 எழுத்து வந்திருந்தால் மட்டும்தான் இதில் வந்து நடுவான எழுத்தை வந்து நாங்கள் பிரித்து உயிர்மெய் எழுத்துன்னு வர்றதை பார்ப்போம். ஆனால் எப்பவும் நடுத்தொழில் குட்டியில் வரத்துக்கு 2 எழுத்துக்கள்லாம் பெறும். 2 எழுத்துக்கள் மட்டும்தான் பெறும். 2 எழுத்துக்கள் வந்தால் அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்து நடுல் எழுத்தாக இருந்தால் இது வந்து நடில் தொடர் குட்டியல் உகரம். அப்போ நீங்கள் கேட்கலாம் குரல் எழுத்து வந்தா என்ன? குரல் எழுத்து வந்தால் இந்த நடுத்தொடர் குட்டியல் உகரத்துக்குள்ள வராது. அது எங்கே வரும், எப்படி வரும்ன்றதை நாங்கள் புறா பார்ப்போம். இப்போ வந்து இதில் வந்து அப்போ உங்களுக்கு முதல் பார்க்க வேண்டியது இறுதி எழுத்து குட்டி வர எழுத்தாண்டு மட்டும் பார்ப்போம். குசுடு துபுரு என்ற எழுத்துல வருதாண்டு பார்ப்போம். அதை இனங்காண்டிட்டோம்னு சொன்னால் அந்த சொல் வந்து குட்டியில் வர சொல்லு இனங்கண்டுருவோம். அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்தை வந்து என்ன எழுத்துன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து உயிரெழுத்துக்கும் நடுத்தொடர் குட்டியறதுக்கும் உயிர்த்தொடர் குட்டியறதுக்கும் முடிய வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் எப்பவும் நடுத்தொடர் குட்டியறதுக்கு 2 எழுத்து மட்டும்தான் வரும். 3 எழுத்து வந்துட்டேன்னு சொன்னால் அது வந்து உயிர்மெய் எழுத்தை நாங்கள் பிரித்து பார்த்து எடுக்கலாம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அடுத்த வந்து வன்தொடர் கூட்டி எழுதுறோம். பாட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். லூனாண்டது குட்டியில் உரைச்சொல். இட்சக ஊனா. அதுக்கு முன்னுக்குள்ளது இட்டனா. இட்டனா எழுத்து வந்து வல்லினம். அப்போ வல்லினத்தோட உகரம் ஏறி வாரபடியா இது வந்து வன்தொடர் குட்டியில் உகரம். அதே மாதிரி அடுத்தது பார்க்கலாம். பஞ்சு. சூனா வந்து குட்டியில் உரைச்சொல். இட்சக ஊ. இப்போ இஞ்சன் ஆண்டு எழுத்து வந்து மெல்லினம். ஆகவே மென்தொடர் குட்டியில் உகரம். அடுத்த சார்பு மூழ்கு என்று சொல்ல பார்த்தோம்னா பூனா வந்து குட்டியில் ஒரு சொல். இக்ஸக ஊ. இல்லைனா வந்து இடைநடுத்து. ஆகவே இது வந்து இடைத்தொடர் குட்டியில் உகரம். இதில் பாருங்க, வெண்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் இந்த 3 இனங்கான்றது சரியான சுவம். எப்படின்னு சொன்னால் நாங்கள் முதல் பார்க்க போகிறோம் பாட்டு, பஞ்சு, மூக்கு. இதில் உள்ள கடைசி எழுத்தை பார்க்க போகிறோம். டு, சு, கு. குசுடு புரு, சுபுரு. அப்போ குசுடு துபுருவில் வல்லின உகரம் குட்டியில் உகர எழுத்து வந்துடுது எங்களுக்கு. அப்போ இந்த 3 வந்து குட்டியில் உரைச்சொல். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு அந்த எழுத்துக்கு முன்னுக்குள்ள எழுத்து. அந்த முன்னுக்குள்ள எழுத்து வல்லின எழுத்தாக இருந்தால் வெண்தொடர், மெல்லின எழுத்தாக இருந்தால் மென்தொடர், இடையின எழுத்தாக இருந்தால் இடைத்தொடர். அவ்வளோதான். ஆனால் கட்டாயம் அந்த சொல்லுக்கு அந்த எழுத்துக்கு முன்னுக்கு குத்து போட்ட மெய்யெழுத்து தான் வரும். மெய்யெழுத்து வந்து அந்த அது என்ன மெய்யெழுத்து மட்டும் இனங்காண்றதான் கூட பிரச்சனை. வல்லின எழுத்தா மெல்லின எழுத்தா இடையின எழுத்தாண்டு மட்டும்தான் நீங்கள் இனம் காணணும். கண்டிங்கன்னு சொன்னால் இந்த 3ஐயும் சேர்த்து பார்த்துலாம். அப்போ இந்த 3ம் இலகுவாக இனம் காணலாம். வல்லினமா மெல்லினமாண்டு பார்த்து இதை எடுக்கலாம். இது வந்து உயிரெழுத்தை மட்டும் எடுக்கலாம். இது வந்து நெடுத்தொடர். அடுத்தது ஆயுத எழுத்து வந்தால் ஆயத்தொடர் குட்டியில் வரும். இது வந்து குட்டியில் வர சொல். இது வந்து ஆயுத எழுத்து வரபடியா இது வந்து ஆயுதத்தொடர் உட்கிடும்.
குட்டியுலகம் சரியான சுகம், சில பேர் நினைக்கிறது சரியான கஷ்டம். ஒரு கஷ்டம் இல்லை பாருங்க. குட்டியுலகம் என்ன, இறுதியில வல்லின எழுத்துக்கு மேல உகரம் ஏறி வந்தா அது வந்து குட்டியுல குறை சொல்லுன்னு சொல்லுவோம். அதுதான் குட்டியுல குறை சொல்லுன்னு சொல்லுவோம். வல்லின எழுத்துக்கு மேல உகரம் ஏறி வரணும். உகரம் ஏறி வந்தா அது குட்டியுல குறை சொல். நிப்பாட்டிட்டா இப்ப நிப்பாடு இல்லையா? பாருங்க. அப்ப வல்லின எழுத்தின் மேல உகரம் வந்தா குட்டியில உகர எழுத்து, அந்த குட்டியில எழுத்து குசுடு துப்புரண்டு இனங்காணலாம். முதல்ல இனங்காண்டு குட்டியில உகர சொல்லான்னு இனங்காணுவோம். இதுல வந்து பாருங்க, இந்த இந்த குசுடு துப்புரண்டு எழுத்து வந்து ஒரு மாத்திரை. உதாரணத்துக்கு இந்த மெய் எழுத்து வந்து ஒரு மாத்திரை, உயிர்மெய் எழுத்து. ஆனா இங்க வந்து அரை மாத்திரையா இந்த சத்தம் வந்து ஒலிக்கும். அரசு, தோடு, பாட்டு, பஞ்சு, மூல், அந்த சத்தம் வந்து குறையும். கு அண்டு வராம ஹூ அண்டு வரும், சு அண்டு வராம சு அண்டு வரும். அதாவது ஒரு மாத்திரைக்கு ஒழிக்க வேண்டியது அரை மாத்திரையா குறைஞ்சு ஒழிக்கும். இந்த உகரம் வந்து ஏறினோட உகரம் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா வேற வேற எழுத்துகள் வரைக்க அது வந்து மாத்திரையில வந்து இது வந்து மாத்திரையினால வந்து குறைஞ்சி வருது. அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் இது வந்து குட்டியல் உகரம் மாத்திரையில் குறைஞ்ச ஒளியில் குறைஞ்சு ஒழிப்ப வேண்டும் சொல்றோம். இதுல பாருங்க, முதல் பார்க்க வேண்டியது குட்டியுலகுரை சொல்லாண்டு பார்ப்போம். குட்டியுலகு சொல் வந்தது பிறகு அந்த குட்டியுலகுரை சொல் எழுத்துக்கு அடுத்த உள்ள எழுத்தை பார்ப்போம். அதுல வந்து உயிர்மெய் எழுத்து இருந்தா உயிர்த்தொட குட்டியுலகுறாம். முன்னுக்கு வாரது நடுல் எழுத்து இருந்தா நடுத்தொட குட்டியுலகுறாம். அதுக்கு முன்னுக்கு வர மெய்யெழுத்து இருந்தா அந்த மெய்யெழுத்துல எந்த மெய்யெழுத்து இருக்குன்னு பார்ப்போம். வல்லினமா, மெல்லினமா, இடையினமா, அதை வச்சுக்கொண்டு அதை எடுத்துக்குவோம். அடுத்து ஆயுத எழுத்து இருந்தா அகீனம் இருந்தா ஆயுதம். அவ்வளவுதான், வேறு ஒன்று கஷ்டமும் இல்லை. நீங்க குட்டியில வர சொல்லாண்டு பார்க்கணும். குசுறு துபுரு என்ற அந்த 6 எழுத்துன்னு தெரிஞ்சுதான் காணும். அந்த 6ஐயும் வச்சுக்கொண்டு குட்டியில சொல்லி இனங்காண்டிங்கன்னு சொன்னா அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்த பாருங்க. எழுத்து உயிர்மெய் எழுத்தண்டா உயிர்த்தோட குட்டியில தான். அதுக்கு முன்னுக்குள்ள அது நெடில் எழுத்துன்னு சொன்னா நெடில், வல்லின மெல்லின இடையில எழுத்து இருக்கிறது சொன்னா அது அந்த 3 பிரிவா பிரிப்பீங்க. ஆயுத எழுத்து இருந்தா பிரிப்பீங்க. அவ்வளவுதான், வேற ஒரு கஷ்டமும் இல்லை. இவ்வளவுதான் குட்டியல் உகரம். இந்த காணொலி உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி தொடர்ந்து அடுத்ததிலும் படிச்சுட்டு போனால் பெரிய காணொலியாக வந்துடும். அதை நான் சின்ன சின்ன காணொலியாக குறைச்சி எடுக்கிறேன். இதோட வந்து இந்த காணொலியை நான் முடிச்சு கொள்கிறேன். அடுத்த காணொலியில் மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். யாராவது புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனே மாற்றிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.